ஓம் சக்தி. நவம்பர் 17ஆம் தேதி சுந்தராபுரம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் திருக்குடமுழக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னையருள் பெருக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம், கோவை மாவட்டம். அண்மை செய்தி. சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார் நடிகை கஸ்தூரி. அவரிடம் விசாரணை நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், சென்னைக்கு அழைச்சிட்டு வரப்பட்ட நடிகை கஸ்தூரி கிட்ட என்னென்ன கோணங்கள் எல்லாம் விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டிருக்காங்க? முழுமையான விவரம். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு தற்போது சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு அங்கு அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்படவிருக்கிறது. குறிப்பாக நடிகை கஸ்தூரி கடந்த 3ஆம் தேதி ஆர்ஆர் மைதானம் அருகே பிராமணர்கள் சங்கம் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி அப்போது தெலுங்கு மக்கள் குறித்தும் திராவிட இயக்கம் குறித்தும் அவதூறாக பேசினார். இந்த சம்பவத்தில் அவர் மீது எழும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக இருவேறு மக்களிடையே பிரிவினையை உண்டு செய்தல், அதேபோன்று சாதி, மதம், இனம், மொழி குறித்து அவதூறாக பேசுதல், வதந்தி பரப்புதல் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். மேலும் விசாரணைக்காக அவரை அழைத்து நேரில் விசாரணை செய்வதற்காக அவரை சம்மன் அளித்த நிலையில் அவர் வீட்டை பூட்டிவிட்டு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அவர் தலைமறைவானது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் தலைமறைவாக ஆகிவிட்டார் என சென்னை காவல்துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அவரை பிடிப்பதற்காக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. மேலும் இதற்கிடையே அவர் முன்ஜாமீன் பெற்று மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அந்த முன்ஜாமீன் மனுவானதும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களாக சென்னை காவல்துறையினர் குறிப்பாக 2 தனிப்படை போலீசாரும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். அவர் ஹைதராபாத்தில் ஒரு பிரபல சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ஹைதராபாத் சென்ற சென்னை தனிப்படை போலீசார் அங்கு ஹைதராபாத் அருகே புப்பாலகுடா என்ற பகுதியில் வைத்து பிரபல சினிமா தயாரிப்பாளர் ஹரிகிருஷ்ணன் என்பவர் வீட்டில் தலைமறைவாக இருந்தபோது கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர் தற்போது சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். சென்னை அழைத்து வரப்பட்ட நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் அவர் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படவிருக்கிறது. குறிப்பாக அவரிடம் அந்த யாருடைய தூண்டுதலின் பேரில் தெலுங்கு மக்கள் குறித்து இவர் இழிவாக பேசினார் என்பது குறித்து விசாரணை செய்வதற்காகவும் அவரிடம் வாக்குமூலங்கள் பெறவிருப்பதாகவும் தற்போது சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்படவிருக்கிறது. அன்பரசன், நடிகை கஸ்தூரி கிட்ட எவ்வளவு நேரம் விசாரணை நடைபெறும் அப்படிங்கிற ஏதேனும் தகவல் இருக்கா? அது மட்டும் இல்லாம விசாரணையோட முடிவுல அவர் எப்போ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் அப்படிங்கிற விவரம் ஏதேனும் இருக்கா? கடந்த சில தினங்களாக தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி தலைமறைவாக இருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனா தெலுங்கானா மாநிலம் ஆர்ஆர் மாவட்டம், அதாவது ரங்காரெட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புப்பாலகுடா என்ற பகுதியில் பிரபல தெலுங்கு சினிமா தயாரிப்பாளரான ஹரிகிருஷ்ணன் என்பவரது வீட்டில் அவர் தலைமறைவாக இருந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அங்கு வைத்து அவர் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கைது செய்யும் முன்பாக போலீஸ் தன்னை கைது செய்ய வருவதை அறிந்த கஸ்தூரி பிரபல சினிமா தயாரிப்பாளர் ஹரிகிருஷ்ணன் என்பவரது வீட்டினுள் பதுங்கிக் கொண்டு உள்பக்கமாக தாழிட்டுக் கொண்டதும் சென்னை போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் சென்னை போலீசார் அங்கு இருக்கக்கூடிய ஹைதராபாத் போலீசார் உதவியை நாடி பின்பு கதவு உடைக்கப்படுவதாக கூறி பின் கஸ்தூரியை வெளியே வரவழைத்து கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அவரிடம் அங்கே விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு கைது செய்யப்பட்டு பின் சென்னை கொண்டு வருவதற்கான அங்குள்ள நடைமுறைகளை முடித்துவிட்டு தற்போது அவரை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது சென்னை கடந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை அழைத்து வரப்பட்டு அவர் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு விசாரணை செய்யப்பட்டு அதன் பிறகாக அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு யாருடைய தூண்டுதலின் பேரில் தெலுங்கு மக்கள் குறித்தும் அதேபோன்று திராவிட கட்சிகள் குறித்தும் இவர் அவதூறாக பேசினார் என்பது குறித்து வாக்குமூலமும் அதேபோன்று விசாரணை செய்த பிறகு இவர் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம் கொண்டு வரப்பட்டு அதன் பிறகாக விசாரணை முடிக்கப்பட்டு இவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நடிகை கஸ்தூரியிடம் விசாரணை தொடங்க இருக்கு. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். ஓம் சக்தி. நவம்பர் 17ஆம் தேதி சுந்தராபுரம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் திருக்குடமுழக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னையருள் பெருக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம், கோவை மாவட்டம்.